பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். நம் யெகோவா தேவன் மோசேயை பார்த்து சொல்றாரு, எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவங்க இருக்கும்போது எத்தனையோ எண்ணிலடங்காத அற்புதங்களை செய்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிற அந்த நாட்களிலே மோசேயோடு கூட அந்த வார்த்தைகளை பேசுகிறார். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமை இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைச்சீங்க? அவ்வளவுதான், நாங்க தோற்று போனோம், நாங்க பலவீனமானவர்கள், பிசாசு எங்களை விழுங்கிடுவான் போல, அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் எங்களுக்கு நடக்குது, சுமையை தாங்க முடியல. அவன் சுமத்தின சுமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறது யார் அப்படின்னு கேள்விக்குறியோட இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க தோற்று போனது போலவும் பொல்லாத பிசாசு ஜெயித்தது போலவும் உங்களுக்கு தோணுதா? பிரியமானவர்களே, ஒன்று மாத்திரம் நிச்சயம், உங்கள் மேல் சுமத்தின அந்த சுமைகளை எடுத்து போட்டு பிசாசின் வல்லடிக்கு உங்களை தப்புவிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். உங்க சுமையெல்லாம் அவர் உடைச்சு போடுவார், ஒன்றும் இல்லாம உடைப்பார். கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே, நீங்க வாழ்வடைவீர்கள், நீங்க வாழ்வடைவீர்கள். அப்ப நீங்க அறிவீங்க, என்ன அறிவீங்க? இந்த பிசாசு பயங்காட்டினா அவன் ஒன்றும் பெரிய வெற்றி வீரன் கிடையாது, இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை உண்டு பண்ண நம் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா, வாக்கு தத்தம் செய்தாரா? நீங்க பிசாசின் பிடியில அல்லது உக்கிரத்துல அவனுடைய கையில் அகப்பட்டு கொண்ட அந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரா? உன்னை நான் விடுவிப்பேன்னு சொல்லி அதை மட்டும் நம்புங்க. வார்த்தை தான் நடக்கும், அவருடைய வார்த்தையின்படி தான் நடக்கும். பிசாசு எவ்வளவு தந்திரங்களை செய்தாலோ தேவனுடைய வார்த்தை வெற்றி பெறும். அந்த வார்த்தையில நின்னுக்கோங்க, வார்த்தையை பற்றி பிடிச்சு நம்பி அதன்படியே நீங்க ஜெயிச்சிருவீங்க. பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான ரட்சகரே, ஆவியானவரே, உங்க வார்த்தை, உங்க வாக்கு தத்துவம், அதை மட்டும்தான் நாங்க நம்புறோம்ப்பா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க வார்த்தை சொல்லியிருந்தீங்க, உன்னை எகிப்துல இருந்து நான் வெளியே கொண்டு போவேன். ஒருவேளை எகிப்தியன் அவங்க மேல வச்ச நுகத்தடி அது கொடுமையானதாய் காணப்பட்டாலும் அவங்க வார்த்தையை நம்பினபடியால் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். அப்பா, நாங்களும் உங்க வார்த்தையை நம்பட்டும், உங்க வார்த்தையை நம்பி நாங்க விடுதலை அடைய கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.